ஹலோ மை டியர் சினிமாக்காரன் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நேற்று சோசியல் மீடியாவே கலக்கின ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, சூர்யா சார் வந்து பயோபிக்ல நடிக்க போறாங்க. யாரோட பயோபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர் கோபிநாத். என்னப்பா அது கேள்விப்படாத பேரா இருக்கு? ஏன் அப்படின்னா ரொம்பவே கேள்விப்பட்ட பேர்ல எல்லாம் வந்து நிறைய பயோபிக் வந்திருக்கு. MS தோனியா இருக்கட்டும், இப்போ நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களோட பேர்ல கூட ஒரு பயோபிக் வரப்போகுது. ஸோ அவங்களாம் நமக்கு தெரியும். ஜிஆர் கோபிநாத்ங்கிறது யாருன்னே நமக்கு தெரியாது. இதுல சூர்யா சார் நடிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி யாரு ஜிஆர் கோபிநாத் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே, இதுதான் அப்ப வந்து சூர்யா 38ஓட ஸ்டோரி. ஸோ அப்படியே சரி ஸ்டோரியை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன அப்படின்னா ஜிஆர் கோபிநாத் அவரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வந்து இந்த சூர்யா 38 பத்தி ஒரு சில நியூஸ் சொல்லணும். என்ன அப்படின்னா 2017 வந்து இந்த படம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க செப்டம்பர் மந்த். ஓகே, ஆனா அதுல யார் நடிக்க போறா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம சுதா கொங்காராவே சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் ஜானர்ல ஒரு படம் வச்சிருக்கேன், இன்னொரு படம் வச்சிருக்கேன், இதுல எதை நான் ஃபர்ஸ்ட் எடுக்க போறேன் அப்படிங்கிறது தெரியல. அப்படி எடுத்தா ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ல கண்டிப்பா மாதவன் சாரை தான் ஆக்ட் பண்ண வைக்கணும். ஏன்னா அது மறுபடியும் அவருக்கு ஒரு ஆப்டான ஸ்டோரியா தான் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இன்னொரு ஸ்டோரி என்னன்னு அவங்க ரிவீல் பண்ணவே இல்லை. அதுதான் வந்து இப்போ இந்த ஜிஆர் கோபிநாத்தோட ஸ்டோரியா இருந்திருக்கு. அதுல வந்து நம்ம சூர்யா சார் பண்ண போறாங்க அப்படின்னு 2017 பேச்சுக்கள் போயிருக்கு. பட் அது வந்து மீடியா பக்கம் வரல. அதுக்கப்புறம் வந்து சாரோட NGK காப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியான ஷெடியூல். இப்போ அந்த படம் வந்து எடுக்க போறாங்க. அதோட பூஜை வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுதான் வந்து சூர்யா 38ஓட ஒரு பேக் ஸ்டோரி. ஜிஆர் கோபிநாத் அவர் யாரு அப்படின்னா வந்து அவரும் கர்நாடகா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பிறந்த ஒரு ஆள். குரூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து ஸ்கூலிங் முடிச்சுட்டு அவருக்கு சின்ன பிள்ளையில இருந்தே ஒரு ஆசை இருந்திருக்கு. என்ன அப்படின்னா நான் மிலிட்டரியில ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால இந்தியாவிலேயே ஒரு பெரிய ஒரு காலேஜான நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அங்க ஜாயின் பண்ணி அவரோட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு டைரக்டா இந்தியன் ஆர்மிக்குள்ள போறாரு. இந்தியன் ஆர்மிக்குள்ள போயிட்டு ஒரு 18 இயர்ஸ் இந்தியன் ஆர்மி ஃபுல்லா இருந்துட்டு அதோட சீஃப் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய வந்து போர் இதெல்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு சமயத்துக்கு மேல நம்ம இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு அவராகவே முடிவு பண்ணி அதை விட்டு லீவ் ஆகி வெளில வந்துட்டாரு. ஸோ வெளில வந்து அவருக்கு நிறைய பைசாக்கள் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஏதாவது ரொம்ப புரோஜகமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிலங்கள் வாங்கி அதில் நிறைய பிளான்ஸ் நட்டு அதோட அசோசியேஷன் வந்து பெருசாவே வளர்த்துட்டு வந்திருக்கிறாரு. அப்பையில வந்து ஒரு அசோசியேஷன் மெம்பராகவும் இவர் ஆயிருக்கிறாரு. என்னன்னா அந்த பிளான்ஸ் வளர்க்குறதுல. ஸோ இதுக்கப்புறம் வந்து லைஃப்ல என்ன அப்படியே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் கிளம்பி போறாரு. யார் யார் போறாங்க அப்படின்னா அவரு, அவங்க ஒய்ஃப், அதுக்கப்புறம் பல்லவி, அதுக்கப்புறம் கிருத்திகா, அவங்க 2 பொண்ணுங்க. ஸோ போயிட்டு அங்க ஒரு வீடு எடுத்து தங்கி இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு இது வந்து அவங்க லைஃப்ல நடக்குது. என்னன்னா அங்க உள்ள ஒரு அசோசியேஷன் மூலம் இவருக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டு அங்க நடக்கிற லோக்சபா எலெக்ஷன்ல நீங்க நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 2-3 பேர் வந்து சொல்றாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன். ஸோ இவர் நின்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவரும் நம்ம ஏதாவது பண்ணணும், நல்லது பண்ணணும், இவ்வளவு நாள் நமக்காக வாழ்ந்தோம், இதுக்கு முன்னாடி நாட்டுக்காக சேவை செஞ்சுக்கிட்டோம், இனிமே நம்ம இங்க உள்ள மக்களுக்காக சேவை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ல நின்றுக்கிறாரு. ஸோ நமக்கே தான் தெரியுமே நல்லவங்க யாரும் எலெக்ஷன்ல நின்னா அவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவரும் வந்து தோத்துட்டாரு. ஸோ தோத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணிட்டு சோர்ந்தெல்லாம் போகல அவர். ஏன்னா அவர் வந்து இந்தியன் ஆர்மியில இருந்திருக்கிறாரு. எந்த ஒரு சுச்சுவேஷன்லயுமே வந்து இந்தியன் ஆர்மியில சொல்ற ஒரே விஷயம், உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன இது வந்தாலும் சரி, சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம சோர்ந்துட்டோம் அதுதான் வந்து எதிரிக்கு வந்து பலமாயிரும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குவாட்டாவே வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதை அவர் இங்க லைஃப்ல யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 360 ஏர் டெக்கான் அண்ட் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்பே வந்து தேவையில்லாம காசெல்லாம் செலவு பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவிட்டிஸ் தான் அவருக்கு போயிருக்கு. பட் அவர் அதை பத்தி எதுவுமே கவலைப்படல. தலைவன் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வருஷத்திலே பெரிய ஆள் ஆயிட்டாரு. இப்போ அவர் தான் வந்து அந்த ஏர் டெக்கான் அதோட வந்து கண்டுபிடிச்ச ஆள் யாரு அப்படின்னா ஜிஆர் கோபிநாத் அப்படின்னு இதுல இருந்து பெருமையா சொல்லிக்கலாம். இதுக்கப்புறம் என்னன்னா அப்பையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியா வளர்ந்துகிட்டு இருந்தது வந்து கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸோட வந்து அவர் வந்து ஒரு ஜாயின் பண்ணி ஒரு பெரிய பிசினஸ் மேனா ஸ்டில் இப்போ வரைக்கும் இருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்பவே இது. இப்பவே இவரோட பயோபிக் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜேர்னியை வந்து ஒரு படமா பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு நார்மல் மனுஷன் அவனுக்கு இந்தியன் ஆர்மியில சேரணும்னு ஆசை. ஸோ அந்த இந்தியன் ஆர்மிக்கு போறான். இதுக்கு இடையில ஒரு சின்ன சின்ன லவ். ஸோ இந்த இந்தியன் ஆர்மியில போயிட்டு அங்கே ஒரு ஃபைட்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து அவர் எப்படி பிஸ்னஸ்ல ஜெயிக்கிறான், கடைசியில் எப்படி ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கிறான், இதுக்கு இடையில உள்ள சூழ்ச்சிகள், அப்புறம் நிறைய துன்பங்கள், கஷ்டங்கள், அதுக்கப்புறம் நிறைய ஃபைட் சீன்ஸ், சாங்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்றதுல ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் கண்டிப்பாக நம்ம படமாக பார்க்குறப்போ. இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜிஆர் கோபிநாத் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சூர்யா சார் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் மற்ற காஸ்ட் அண்ட் குரூவெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. மியூசிக் வந்து GV பிரகாஷ் குமார் பண்ண போறாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு முற்றுப்புள்ளியா இருக்க போற ஒரு ஆள் யாரு அப்படின்னா சுதா கொங்காரா. ஏன் அப்படின்னா இறுதி சுற்று அப்படிங்கிற படம் வந்து அவங்களோட லைஃப் டைம் படமாவே கண்டிப்பா இருக்கும். என்னதான் சூர்யா 38
ஹிட் ஆனாலோ அதுக்கப்புறம் அவங்க எத்தனை படங்கள் எடுத்து ஹிட் ஆனாலோ அந்த முதல் வெற்றி கொடுக்குறதுங்கிறது ரொம்பவே வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டம். அதை அவங்க ரொம்பவே ஈஸியாக பண்ணிட்டாங்க. ஈஸியாக அப்படிங்கிறது சொல்ல முடியாது, கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த வெற்றி கிடைச்சதுங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஒரு இன்பமாக தான் இருந்திருக்கும். அதுக்கு அடுத்த படம் ஒருத்தங்க பண்ண போகிறாங்க அப்படின்னா இதோட வெற்றி அங்கேயும் ட்ராவல் ஆகும்னு தான் எல்லா டேரக்டருமே பார்ப்பாங்க. ஸோ அதை கண்டிப்பாக சுதா கொங்காரா செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ நீங்கள் இந்த நியூஸை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இந்த நியூஸ் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா நியூஸ் நான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணுங்கப்பா, எனக்கு இந்த நியூஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். நான் வந்து அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சினிமாக்காரனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.